புராண ஸ்லோகத்தின்படி ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ வைகுண்டத்தில் முதலிலே இருந்தவன் அவதரிக்க வேணுங்கிற ஆசை கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு க்ஷீராப்திநாதனாக வந்து சயனித்தான். க்ஷீராப்திநாதனான திருப்பார்க்கடல் வியூக வாசுதேவன் அங்கிருந்து புறப்பட்டு மதுரைப்பட்டணத்தை வந்தடைந்தான். ஏஷ நாராயண ஸ்ரீமான், ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீவைகுண்டத்திலே பரரூபத்தில் இருந்தான். க்ஷீரார்ணவ நிகேதனகா, பார்க்கடலை தனக்கு வாசஸ்தானமாக கொண்டு சயனித்தான். நாகபர்யங்கம் உத்ஸ்ருஜ்ய, நாகம் ஆதிசேஷன், பர்யங்கம் படுக்கை, நாகபர்யங்கம் உத்ஸ்ருஜ்ய ஆதிசேஷ படுக்கையிலிருந்தும் எழுந்திருந்து ஆகதோ மதுராம்புரீம், ஆகதா வந்தடைந்தான், மதுராபுரியை வந்தடைந்தான். அப்ப பரரூபம், திருப்பார்க்கடலில் வியூகரூபம், கடைசியாக விபவரூபம் கண்ணனாகப் பிறந்தான்னு 3 ரூபங்களை இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. ஆண்டாளும் தம்முடைய திருப்பாவையில் இந்த 3ஐயுமே தெரிவிக்கிறாள்.